டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தான். சோ கெனிஷா அண்ட் ரவி மோகன் பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சோ இப்ப பாத்தீங்கன்னா கெனிஷா இப்ப மோஸ்ட் வாண்டட் கெஸ்டா இருக்காங்க பேட்டிக்கு. எல்லாரும் போய் அவங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியற ஒரே விஷயம், இவங்க கேர்ள் ஃப்ரெண்டா ரவி மோகனுக்கு அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் அவங்க சொல்றாங்க. நாங்க நண்பர்களாக இருக்கிறோம்ன்றாங்க. அதை நீங்க தமிழ்ல நண்பர்கள், இங்கிலீஷ்ல கேர்ள் ஃப்ரெண்டு, என்னென்னமோ எடுத்துங்க எப்படின்னாலும். ஆனா அவங்க நாங்க ரெண்டு பேரும் சோல்மேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோல்மேட்டுக்கு என்ன மீனிங்னு நமக்கு புரியல. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறாங்க. பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கு, சமூகத்துக்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கானா? ஒன்றும் கிடையாது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கெனிஷா நிஜமாவே ஸ்பிரிச்சுவல் ஹீலரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யாரும் போயிட்டு அந்த மாதிரி ஹீல் பண்ண விட்டாங்களா, இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு தெரியல. பட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கோவால ஏதோ ஒரு சென்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யார் இது வரைக்கும் அவங்கள்ட்ட போய் ஹீல் ஆகியிருக்காங்களா இல்லை பேஷண்ட்டாக போயிருக்காங்கிற செய்தி இல்லை. ஒருவேளை அந்த பக்கம் அவங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபேமிலியராக இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த நார்த் சைடில். ஓகே. ஆனா சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் ஹீலிங்க்கு மெயின் இதுவே கிளையன்ஸோட எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடாது. ஏன்னா ரவி மோகன் என்கிட்ட வந்தாரு ஹீலிங்க்கு, நான் தான் ஹீல் பண்ணன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க பர்சனல் லெவல்ல அட்டாச் ஆகலாம்? பர்சனல் லெவல் அட்டாச் ஆகலைன்னு தானே சொல்றாங்க இப்போ வரைக்கும். ஆகணும்னு என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலையே. ஒரு ஃப்ரெண்டா எனக்கு முதல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுங்கிறாங்க. எங்களுக்கு ரெண்டு பேரும் மியூச்சுவலா நாங்க இங்கே சென்னையிலேயே ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்டா இருந்துக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனைகளுக்கு வர்றப்ப ஃப்ரெண்டா வர்றாரு. அப்புறம் நான் ஒரு சைக்காட்ரிக்காக இருக்கிறதுனால அதை நான் அவங்களுக்கு ஹீல் பண்ணுறேன். அதோட நாங்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம டீப்பாக அதை பற்றி உள்ளே போய் விசாரிக்கிறதா ஒன்றுமே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். யாரோட ஃப்ரெண்டாக இருக்கணும், யாரை சோல்மேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயம். என்னன்னா, இப்போ ஒரு மேரிட் பர்சன், ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா, அந்த கேஸ் இப்போ கோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வெளியில் பேசக்கூடாதுன்னு கோர்ட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இவங்க தொடர்ந்து கனிஷா இப்போ சமீப காலமாக ஒரு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூலாம் கொடுத்ததுனால தான் நம்ம இதை பற்றி இப்போ அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்டாக அது என்ன அவங்க பர்சனல் லைஃப் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையும் இல்லையே. ஓகே. அப்போ ஒரு மேரிட் மேனோட அஃபேர் ஓகேவா? இல்லை, ஓகேவா இல்லையாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். சரியா இல்லை, அது ஒன்றும் அவங்க அஃபேர்னு சொல்லலையே. நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவங்க அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. பார்த்தா குன்றக்குடி முருகன் கோயில்ல ஒன்னா போறதா இருக்கட்டும், ஒன்னா பிசினஸ் இதுவா பண்ணிட்டோம், பிரீதா கணேஷ் கல்யாணத்துல ஒன்னா கப்பல் அவுட்ஃபிட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா எப்படி பர்சீவ் ஆகுது? இன்னைக்கு அது அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைங்கிறது அப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சுச்சுவேஷன் மாறி போச்சு. அப்ப இவருக்கு எங்க ஒரு நிம்மதி கிடைக்குதோ அந்த வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கையை வாழணுமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. யாரும் யாரையோ சார்ந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு கேலோ ஒரு மேலோ அவங்கள சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அவர்கள் இந்த முடிவுக்கு வரப்பட்டாங்க. தனிச்சு முடிவாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க தேவைப்படுற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு சட்டமே அனுமதி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க நம்ம ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா, தனியாக குழந்தை இருக்குன்னா டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்களா கோர்ட்ல? குழந்தை டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், சட்டத்திலே அனுமதி இருக்கு. அப்ப அவருக்கு அந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு விரக்தி பிடிக்கல, வெளியில வந்திருக்கிறாரு. அது சரியா தப்பாங்கிறது தீர்மானிக்கிறது அவருடைய மனசாட்சி தான். குழந்தைய விட்டு வந்திருக்கிறோம், கட்டின மனைவி விட்டு வந்திருக்கிறோம், 15 வருஷம் வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறோம். அங்க எனக்கு அதை தாண்டி எனக்கு அங்க இருக்க முடியல, எனக்கு வேற ஒரு நிம்மதி தேவைப்படுதுன்னு போறப்ப எவ்வளவு நாளைக்கு தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது இருக்க முடியாங்க. அது சரியா தப்பாங்கிறது சட்ட ரீதியாக பார்த்தா ஒரு டைவர்ஸ் கேட்கறது தப்பு கிடையாது. அவரு என்னுடைய 15 வருஷம் வாழ்ந்தா எனக்கு வாழ முடியல, டைவர்ஷன் வெளியே வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேல மாசம் 10 கோடி ரூபாய் என்னமோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜீவனாம்சம் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க வெளியே வந்தாலும் அவர் அப்படியே அவருக்கு உண்டான கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமைகளை செஞ்சுதான் ஆகணும். விவாகரத்துக்கு பிறகு இதெல்லாம் பண்றது ஓகே. ஆனா விவாகரத்துக்கே ஆள அப்படின்ற பொழுது இந்த மாதிரி பண்றது என்ன இல்ல, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா கேஸ் கோர்ட்ல இருக்கப்ப இதுல டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு? யாருக்கும் அவங்க ஆர்த்தியே இருக்காங்க, அவங்களுக்கு லைஃப் வேணுங்கிற லைஃப் சூஸ் பண்ணிக்கலாம், இவர் ஒரு லைஃப் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. யாருக்கு எந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கு அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்க பொது வழிக்கு ஒன்னா வர்றது அப்படின்னா அவங்களை காயப்படுத்துற மாதிரி, ட்ரிக்கர் பண்ற மாதிரி, அதுதான் தவறு. அவர் ஏன் செய்யறாருன்னு தெரியல. ஆனா அவங்க அதை நாங்க நண்பர்களா தானே பண்றோம், ஃப்ரெண்டா இருக்கோம்னு இவர் சொன்னாலும்
பொது வழியில பாக்குறப்ப எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஒரே நீங்க சொன்ன மாதிரி ஒரே காஸ்டியூம்ல வர்றாங்க, ஒரே இடத்து கோயிலுக்கு வராங்க, பார்ட்னர் இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அது அதை கொஞ்சம் அவங்க தவிர்த்திருக்கலாம். ஓகே. ஏன் வந்து கெனிஷா ரவி மோகன் பத்தி கேட்டாலே பூசி முழுகுறாங்க? ஒன்றும் அவங்க லீகலா வந்து இதா கப்பல் ஆகலை, இல்லை ம். லீகலா ஆகல. அப்படிங்கும் போது அதை வந்து எப்படி அவங்க சொல்லுவாங்க? ம். டைவர்ஸ் ஆயிட்டு அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு பிறகு ஓப்பனாகவே பேசுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா முக்காவாசி மக்கள் வந்து கெனிஷாவை வந்து ஹேட் தான் பண்றாங்க. ஸோ அவங்களே வந்து ஹீலர். இந்த ஹேட்லாம் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களே ஹேர்னு அவங்களுக்கு ஹீட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் வரும்னு தெரியும், பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு தெரியும். அதை தாண்டி அவங்களுக்குள்ள 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குல்ல, அது ஒரு 2 பேருக்குமே ஒரு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கு. வாழ்ந்துட்டு போட்டுமே, என்ன தப்பு இருக்கு? அது நீங்க 2 குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நான் இதை சொல்றது ஆர்த்திக் மதமா சொல்றேன். அவங்களும் அதுக்காக வாழ்க்கையை வந்து இதோட முடிச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா ஒரு பிடிக்காத வாழ்க்கையே ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க சட்ட ரீதியான அதுக்கான எல்லா உரிமைகளும் கொடுத்துருக்கு லீகலா நமக்கு கான்ஸ்டிடியூஷன். அதை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற வாழ்க்கை, மீதி இருக்கிற வாழ்க்கையை பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும், என்ன தப்பு இருக்கு? ஓகே. ரவி மோகனோட விவாகரத்து செய்தி பிறகு கெனிஷா பேர் வந்து லைட்டா அடிபட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ரவி மோகன் வந்து மீடியா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்கள இழுத்து கொச்சப்படுத்தாதீங்க, ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும்ன்றதுதான் பிளான், நாங்க நிறைய வந்து பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா ஹீலிங் சென்டரை தவிர மத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல, ஹீலிங் சென்டர் தவிர ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. இல்ல, இதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க 2 பேரும் அஃபேரா, ஃப்ரெண்டா, சோல்மெட்டா, அது எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க. இது அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ள போய் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து ஏன் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இது கவலைப்பட வேண்டியது ஆர்த்தி தான். அவங்க லீகலா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இவங்க பொது வெளியில வர்றதுனால இது விமர்சனம் ஆகுது. பொது வெளியில வர்றதை அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா அது விமர்சனமே கிடையாது. அவங்க ஹீலிங் சென்டர் மட்டும் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கட்டும், நாளைக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கட்டும், ஒரு ஃபேக்டரி வைக்கட்டும், என்னன்னு பண்ணட்டும், அது அவங்களுடைய முடிவு. ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ணா வாழவே கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்போ அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டோட சேர்ந்து எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாமே. ஹீலிங் சென்டர் அன்னைக்கு சொன்னாரு, அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஆசை வந்திருக்கு, டைரக்ஷன் பண்ணிட்டாரு. அப்ப கனிஷாவோட சேர்ந்து டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? ஓகே. சோ இப்போ ரவி மோகன் பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவர் என்ன ஐடியால இருக்காரு? விஷால் மாதிரி அவர் படத்துக்கே வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரா, இல்ல மத்த படங்களையும் சேர்த்து? முதலில் அவரே டைரக்ட் பண்ணி யோகி பாபு வச்சு படம் பண்றாரு. அந்த படத்தை அவரை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி யோகி பாபுவும் இவரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த படம் பண்றாரு. அதுக்கு பிறகு இன்னொரு படம் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகல. இந்த 2 ப்ராஜெக்ட் பண்றாரு. ஓகே. இப்போ வந்து ஜெயம் ரவி மீண்டும் கம்பேக் கொடுப்பாரா சினிமால, எப்படி? கம்பேக்னா அமைகிற கதைகளை பொறுத்து தான். இப்போ பராசக்தி படத்துல அவர் வில்லனா பண்றாரு. அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த கராத்தே பாபுன்னு ஒரு படம், அது ஒரு ஒரு எம்எல்ஏ பொலிட்டிக்கல் ஒரு படம் ஒன்று. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, டீச்சர்லாம் வந்து பெருசா பேசப்பட்ட படம். அந்த படம்லாம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய படம். அந்த மாதிரி படங்கள் நல்லா கண்டென்ட் எல்லாம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு கம்பேக் வருவார். இப்போ அவரோட ப்ரொடக்ஷன்ல ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு முதல் படம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சொந்த ப்ரொடக்ஷன்லயாவது நல்ல படங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா முன்னாடி மோகன் ராஜாவோட நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அதுவுமே டவுன் ஆயிடுச்சு. இல்ல, ஒரு காலம் அப்படி அமைக்கும். நல்ல கதை, நல்ல டெக்னீஷியனு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அமையும். மோகன் ராஜாவுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு முன்னாடி. அவர் வந்து ஒன்னு ரீமேக் படம் தான் பண்றாரு, அவருக்கு ரீமேக் ராஜா, அவருக்கு தமிழ் படம் பண்ண தெரியாது. இந்த பண்றேன்ட்டு தனி ஒருவன் பண்ணார், பண்ணிட்டு தான் அது ஒரு சக்சஸ் பண்ணார். ஆனா தனி ஒருவன் தனியாக ஒரு படம் கிரியேட் பண்ண படத்துக்கு பிறகு ரொம்ப நாள் படம் பண்ண முடியல. ஏன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டாரு, பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு அடுத்த படம் அவரால் வேலைக்காரன் தனி ஒருவன் நிறைய ஹிட் படம், பேக் டு பேக் ஹிட் படம் கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா அவருடைய கதையில பண்ணிட்டு அவர் ரீமேக் படம் பண்றப்ப கூட பேக் டு பேக் படம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 2 படம் கொடுத்துட்டு ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. தனி ஒருவன் 2 பண்றதா தான் இவ்வளவு நாள் பிரச்சனை, இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஏஜிஎஸ்க்காக தனி ஒருவன் 2 ரவி பண்றதாக, ரவி ராஜாவும் சேர்ந்து பண்றதாக ப்ராஜெக்ட். இப்ப ரவி அந்த படத்துல இல்ல, ரொம்ப டிலே ஆயிடுச்சு, ரொம்ப லாங் கேப் ஆகி போச்சு. வேற ஒரு ஆர்டிஸ்ட போட்டு அந்த படம் பண்ண போறாங்க. இப்ப என்னன்னா அந்த மாதிரி கதை அமையறது தான், அமையறத பொறுத்து தான் நம்ம வெற்றி தோல்விலாம். ஓகே. சோ இப்போ ரவியோட வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா கருத்து என்னவா இருக்கு? ஏன்னா எங்க அப்பா அம்மாவை கூட பார்க்க விடல அப்படின்னு. இப்போ கெனிஷாவோட இருக்காங்களா, இல்ல அவங்க அப்பா அம்மாவோடையும் இயல்பா? கெனிஷாவும் இவரும் தான் இருக்கிறாங்க பாம்பேல. கெனிஷாவும் இவரும் தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா வந்து எப்பயுமே அவர் இங்க ஆர்த்தியோட இருக்கப்ப தனியா தானே இருந்தாரு. இவரும் குழந்தைகள் ஃபேமிலியோட தனியா தான் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா தனியா இருந்தாங்க, தனியா தானே இருந்தாங்க. இப்ப பாம்பேல தனியா இருக்காரு. பாம்பேல சில ஹிந்தி படங்கள் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. ஹிந்தி படங்கள் பண்ணலாம்,
கேரக்டர் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும். அந்த பக்கமும் கொஞ்சம் ட்ரை பண்றாரு போல. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஸ்போர்ட்ஸ்ல அவரோட வெஞ்சர். ஸ்போர்ட்ஸ்லனா கிரிக்கெட் விளையாடுவாரு பெருசா. ம். முழுக்க சினிமா தான். பெருசா ஸ்போர்ட்ஸ்ல பெருசா ஒன்றும் ஆர்வம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வேற என்ன பரிமாணங்கள் இனி ரவியை பார்க்கலாம்? இல்ல, இனி அவர் ஒரு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு ஹார்ட்ரிக் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஓகே. கொடுத்துட்டாருன்னா இந்த பிரச்சனைலாம், இந்த பேச்சை வர அடுத்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கனிஷா, ஆர்த்தி இதை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க ஒரு பெரிய ஹிட் படம் ஒண்ணு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது மறந்துடும். ஓகே. அது அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அது வரக்கூடிய படங்கள்ல அவருக்கு அமையும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ரொம்ப அழகாவே நீங்க கெனிஷா அண்ட் ஜெயம் ரவி இதை பத்தி சொன்னீங்க. ஸோ இது மூலமா மக்களும் கான்சியஸா இருக்கணும், எதுக்கு நமக்கு ஆக்டர்ஸோட பர்சனல் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கீங்க. ஸோ மக்கள்லாம் இதெல்லாம் சிந்திப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு நன்றி.